செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று ஆண்டாளே தன்னுடைய தகப்பனாரை கொண்டாடி கூறுகிறார். கண்ணபிரானை அனுபவிப்பதாகிற போகம் அதிலே சிறிதும் குறைவு இல்லாதவர் என்று அப்படி ஒரு பெருமை பெரியாழ்வாருக்கு. அப்படிப்பட்ட பெரியாழ்வார் அவள் பெற்று எடுத்த பெண் பிள்ளை. பெற்று எடுத்தா என்றால் அவளை எடுத்து பெற்றார் அல்லது அவளை இங்கே கண்டெடுக்க பெற்றா என்று கூட அர்த்தம் சொல்லலாம். திருத்துழாய் செடியடியிலே அவளை ஒரு குழந்தையாக பெற்றார், குழந்தையாக கண்டு எடுக்க பெற்றார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் பெற்று எடுத்த பெண் பிள்ளையாக இவள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்தாள் என்று மணவாள மாமனிகளும் அந்த உபதேசரத்ன மாலையிலே அருளி செய்யும்படி பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாக பூமி பிராட்டி அவளே வந்து சேர்ந்தாள். அப்படி பெரியாழ்வாருக்கு குமாரியாக வந்து சேர அவளை எடுத்து வளர்த்த பெரியாழ்வார் தாம் எந்த அவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டிருந்தாரோ அந்த அவதாரத்தினுடைய சரித்திரங்கள் அத்தனையும் ஆண்டாளுக்கு ஒன்று தப்பாமல் சொல்லி வைத்தார். பெரியாழ்வாருடைய திருவாக்காலே கண்ணபிரானுடைய சரித்திரங்களை, சேட்டிதங்களை, அந்த குறும்புகளை எல்லாம் கேட்க 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 அந்த கண்ணபிரானிடத்திலேயே இவளுக்கு ஆறாத காதல் ஏற்பட்டு விடுகிறது. அவனையே தான் மணவாளனாக அடைந்து விட வேண்டும் என்று கூட இவள் மிகவும் துடிக்கிறாள். அப்படி துடிக்கின்ற காலத்திலே உடனே அவனை தான் அடைய பெறாவிட்டால் தனக்கு பிராணனே போய்விடும் என்கிற நிலைமையிலே அவ்வளவு அவளுக்கு துடிப்பு அதிகமாகிவிட்டது. அந்த நிலையிலே ஊரில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் இவள் தன்னுடைய துடிப்பை ஆற்றிக்கொள்வதற்கு ஒரு வழியை சொன்னார்கள். அதாவது அது என்ன வழி என்றால் அனுகரித்து தரித்தல் என்று ஒரு வழி சொல்லுகிறார்கள். அதாவது பகவானையே அடைய வேணும், கண்ணனையே அடைய வேணும் என்று நினைத்திருக்கிறவர்கள் அந்த கண்ணனை அடைய முடியாத வருத்தத்தை போக்கிக் கொள்ள என்ன செய்யலாம் என்றால் கண்ணனை போலேயே தங்களை பாவித்துக் கொள்ளலாம். யாரை நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, யாரை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களாகவே நம்மை பாவித்துக் கொண்டு அப்படியே கொஞ்ச நாள் போதை போக்கிக் கொண்டிருந்தால் போதும் கழிந்துவிடும், கொஞ்சம் நமக்கு தரிப்பும் ஏற்பட்டுவிடும், அதற்குள் அவனும் வந்து விடுவான் என்று இப்படி ஒரு வழி. இதற்குத்தான் அனுகாரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அனுகாரம் என்றால் அவனைப் போலவே தம்மை பாவித்துக் கொள்வது. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்ததாக புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கண்ணபிரான் அவதரித்திருந்த காலத்திலே திருவாய்ப்பாடியிலே கோபிகைகள் அத்தனை பேரும் கண்ணபிரானிடத்திலே மிக்க ஈடுபாட்டை உடையவர்களாக இருந்திருந்தார்கள். அது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அந்த சமயத்திலே கோபிகைகளுக்கெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த கண்ணபிரான் அங்கே குறவை கூத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த அனுபவத்தை கொடுத்தான். அதாவது ராசக்கிரீடை என்று சொல்லுகின்றார்களே, அத்தனை கோபிகைகளும் அந்த பிருந்தாவனத்திலே இருக்கின்ற பொழுது கண்ணபிரான் என்ன செய்தான், அங்கே எத்தனை கோபிகைகள் இருக்கிறார்களோ அத்தனை கோபிகைகளுக்கும் அத்தனை கண்ணனாக தன்னை வழிபடுத்திக் கொண்டான். அங்கே ஒரு கண்ணன் அல்ல, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை என்று சொல்லும் விதமாக அத்தனை கோபிகைகளுக்கும் அத்தனை கண்ணனாக தன்னை அப்படி எடுத்துக்கொண்டு அவர்களோடு ஆனந்த கூத்து ஆடுகின்றான். அங்கனாம் அங்கனாம் அங்கனம். அதாவது அத்தனை கோபிகைகள் நடுவிலே கண்ணன் எல்லோரும் அப்படி வட்டமாக நின்று கொண்டு கைகளை கோத்து கொண்டு புறவை கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம். அப்படி ஆடுகின்ற பொழுது ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கோபிகைக்கு இரண்டு புறத்திலும் கண்ணன் என்று சொல்லும்படியாக அப்படி ஆனந்தம் அவர்களுக்கு எல்லை மீறி செல்லுகிறது. அந்த சமயத்திலே கண்ணன் பார்த்தான், இந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கூட எல்லை மீறி சென்று விட்டதானால் அதுவும் ஏதாவது ஆபத்தை விளைத்து விட்டால் என்ன செய்வது? அதாவது நமக்கு துன்பம் ஏற்பட்டால் எதையும் வெடித்து விடுகிறது என்கிறார்களே, அது மட்டுமல்ல ஆனந்தமும் கூட எல்லை மீறி சென்று விட்டால் அந்த இதயத்தால் தாங்க முடியாத அளவு ஆனந்தமாயிருந்தால் அந்த இதயம் வெடித்து விடுமாம். ஆகையினாலே கண்ணபிரான் பார்த்தான், இவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை சற்று மட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்று நினைத்தான். நினைத்த அடுத்த கணத்திலே
என்ன செய்தான் கண்ணன் என்றால் அங்கிருந்து மறைந்து விட்டான். இத்தனை நேரம் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒரு கண்ணன் என்று அப்படி ராசக்கிரீடை செய்து கொண்டிருந்த கோபிகைகள் இப்படி திரும்பி பார்த்தால் கண்ணனை காணவில்லை. ஆஹா, ஆனந்தத்தினுடைய எல்லையிலே இருந்தவர்களுக்கு இப்பொழுது துக்கத்தினுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். அந்த ஆனந்தமானது திடீர் என்று தடுக்கப்பட்டு விட்டு இப்பொழுது அவர்கள் துன்பத்திலே வந்து ஐயோ கண்ணனை காணோமே என்று பதறி துடித்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த பெரியவர்கள் சொன்னார்கள், அம்மா, உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யலாம், கண்ணனைப் போலவே உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பொழுதும் கழியும், உங்களுக்கு தரிப்பும் ஏற்படும் என்று சொல்ல உடனே அங்கே இருக்கிற கோபிகைகள் எல்லோரும் என்ன செய்தார்களாம், தங்களை கண்ணனைப் போலவே பாவித்துக் கொண்டார்களாம். ஒரு கோபிகை, நான் தான் கண்ணன், இப்பொழுது குழல் ஊதுகிறேன் என்று கண்ணன் குழல் ஊதுவது போலவே தன்னை பாவித்துக் கொண்டு ஒரு காரியத்தை செய்தாளாம். இன்னொருத்தி, நான் தான் கண்ணன், இப்பொழுது நான் பசுமேய்க்கப் போகிறேன் என்று அந்த காரியத்தை செய்தாளாம். இதேபோல் துஷ்டகாளிய திஷ்டாகிரே கிருஷ்ணோகமிதி சாபரா என்று துஷ்டகாளிய ஒரு கோபிகை என்ன செய்தாளாம், நான் தான் கண்ணன், இப்பொழுது காளியினுடைய தலைமையிலே நான் கால வைக்கப் போகிறேன் என்று என்ன செய்தாளாம், அப்படி காலை அப்படி தூக்கினாளாம். உடனே மற்றொரு கோபிகை தன்னை காளியனாக பாவித்துக் கொண்டு அந்த கோபிகையினுடைய திருவடிகளை தன் தலைமையிலே தரித்தாளாம். இங்கே கூட ஒரு கேள்வி கேட்கிறார்கள், கண்ணனாக ஒரு கோபிகை தன்னை பாவித்துக் கொண்டாள், அது சரி, ஆனால் ஒருத்தி காளியனாக நினைத்து அப்படி குனிந்தாளே, அது ஏன் என்று கேட்டுக்கொண்டு உடனே அழகாக விடை தருகின்றார்கள் ஆச்சாரியர்கள். கண்ணனுடைய திருவடி தன்மேலே படுகிறது என்றால் அப்பொழுது நாம் காளியனாயிருந்தால் என்ன என்று ஒரு கோபிகை நினைத்துத்தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாள் என்று அழகான விடயம் கூறியிருக்கிறார்கள். இப்படி திருவாய்ப்பாடியிலே இருந்த கோபிகைகள் அத்தனை பேரும் தங்களை கண்ணனைப் போலவே பாவித்துக் கொண்டு போதை போக்கினார்கள் அல்லவா. அதைத்தான் இப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்த ஆண்டாளுக்கு பெரியவர்கள் சொன்னார்கள், அம்மா, அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே இப்பொழுது நீ எப்படி துடிக்கிறாயோ அதே போலத்தான் அந்த கோபிகைகளும் துடித்தார்கள். அப்பொழுது அந்த கோபிகைகள் எப்படி தங்களுடைய வருத்தத்தை ஆற்றிக்கொண்டார்கள், கண்ணனைப் போலவே தங்களை பாவித்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை ஆற்றிக்கொண்டார்கள். நீயும் வேண்டுமானால் கண்ணனைப் போலவே உன்னை பாவித்துக்கொள், உன்னுடைய வருத்தம் குறையும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். உடனே ஆண்டாள் அந்த பெரியவர்கள் சொன்ன அந்த அனுகாரம் என்கிற விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டாளாம். ஆனாலும் அவள் என்ன செய்தாள், அந்த கோபிகைகள் கண்ணனை அனுகரித்தது போல அனுகரிக்காமல் அந்த கோபிகைகளைப் போல தன்னை பாவித்துக் கொண்டாள். அதாவது கண்ணனை விட கண்ணனுடைய அடியவர்களை உயர்ந்தவர்களாக இவள் நினைத்திருக்கின்றபடியினாலே ஆண்டாள் என்ன செய்தாள், தன்னை கண்ணனைப் போல பாவித்துக் கொள்ளாமல் கண்ணனுடைய அடியவர்களான கோபிகைகள் அவர்கள் செய்த மற்றொரு செயல், அதை பாவித்துக் கொண்டு தன்னை ஒரு கோபிகையாகவே நினைத்துக் கொண்டுதான் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தாள் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது இதுவும் ஒரு புராண வரலாறு. கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே எழுந்தருளியிருக்கிற காலத்திலே திருவாய்ப்பாடியிலே மழை இல்லாமல் போய்விட்டது. கண்ணனோடு சேரக்கூடாது என்று அந்த திருவாய்ப்பாடியிலே இருந்த பெண்களை எல்லாம் பிரித்து வைத்திருந்தார்கள் ஊரில் இருந்த பெரியவர்கள். ஆனால் இப்பொழுது மழை இல்லாமல் போய்விட்டபடியினாலே அந்த மழை பெய்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்த பொழுது கன்னி பெண்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நோன்பு நோற்றால் மழை பொழியும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். உடனே கன்னி பெண்கள் அத்தனை பேரையும் பிரித்து வைத்திருந்த கன்னி பெண்கள் அத்தனை பேரையும் விடுவித்தார்களாம் பெரியவர்கள். நீங்கள் போய் மழை பெய்ய வேண்டும் என்கிற நோன்பை நீங்கள் எல்லாம் நோக்க வேண்டும், இந்த நோன்புக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் யார் கொடுப்பார்கள் என்று கேட்க ஊருக்கு தலைவனான கண்ணபிரான் அவன் இந்த நோன்புக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான், அந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு சென்று யமுனை நதியிலே போய் தீர்த்தமாடி அந்த யமுனை கரையிலே இந்த நோன்பை நோக்க வேண்டும். நீங்கள் இது என்ன நோன்புன்னா, இந்த நோன்பை பற்றிய விவரம் ஏதோ சில புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். முக்கியமாக ஸ்ரீபாகவத புராணத்திலே அது தசமஸ்கந்தத்திலே சில விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கு காத்யாயினி விரதம் என்று அப்படி பேர் சொல்லப்பட்டிருப்பதாக அங்கே காட்டப்படுகிறது. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தகோபகுமாரிக்காக சேருகோ அவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயனி அர்ச்சன விரதம் என்று அந்த ஆய்ப்பாடியிலே இருந்த கோபிகைகள் எல்லாம் மார்கழி மாதத்திலே விடியற் காலையிலே எழுந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர்
எழுப்பிக் கொண்டார்கள். எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரான் இருக்கிற திருமாளிகைக்கு சென்று நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள், அதாவது நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அதற்கு சில வஸ்துக்கள் வேண்டும், பொருள்கள். அந்த பொருள்களை எல்லாம் கண்ணபிரானிடத்திலே பெற்றார்கள். பெற்று யமுனை நதிக்கரைக்கு போனார்கள். அங்கே யமுனை நதிக்கரையிலே தீர்த்தம் ஆடினார்கள். நன்றாக நீராடி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். மழை பொழிந்தது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றை அறிந்திருந்த ஆண்டாள் இப்பொழுது அனுகாரம் என்பதற்கு அதையே விஷயமாக கொண்டாள். அதாவது கண்ணபிரானை அனுகரிக்காமல் கண்ணபிரானுடைய அன்புக்குரியவரான கோபிகைகள், அந்த கோபிகைகள் ஆய்ப்பாடியிலே என்ன செய்தார்கள்? நோன்பு நோற்றார்கள். எப்படி நோன்பு நோற்றார்கள்? மார்கழி மாதத்திலே விடியற் காலையிலே எழுந்திருந்து எல்லோரையும் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்றார்கள் அல்லவா? அதுபோல நாமும் நம்மை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு நம்முடைய தோழியர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த சந்நிதிக்கு சொல்வோம் என்று சென்றாளாம். இப்படி அவள் தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்டாள். அந்த நிறைவினுடைய முதிர்ச்சி, அப்படியே தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்ட அந்த அனுகாரம் முற்றி என்ன ஆகிவிட்டது என்றார் பெரியவாச்சான் பிள்ளை. இடை நடையும் இடை பேச்சும் முடை நாத்தமுமாய்விட்டது என்று அவளுக்கு இடைநடை, இடை பேச்சு, இடை முடி, முடை நாத்தம் என்று ஒரு ஆய்ப்பெண் எப்படி இருப்பாளோ அப்படியே ஆண்டாள் ஆகிவிட்டாள். இனிமேல் அவளை ஆண்டாள் என்றே சொல்லக்கூடாது, அவளை ஆய்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அவள் என்ன பண்ணினாள்? தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டாள். தன்னுடைய தோழியர்கள் திருவில்லிபுத்தூரிலே இருந்தவர்கள் அத்தனை பேரையும் மற்ற கோபிகைகளா நினைத்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அதாவது வடபெரும் கோயில் என்கின்ற திவ்ய சன்னிதானம் இருக்கிறதே, அதாவது திருக்கோயில், அந்த கோயிலையே நந்தகோபர் திருமாளிகையாக கொண்டு அங்கே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் வடபெரும் கோயில் உடையான் அவனையே கண்ணனாக கொண்டு ஒரு நோன்பு நோக்க தலைப்பட்டாள். அதுதான் திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தமாக இப்படி வந்தது என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருப்பாவையிலே அமைந்திருக்கிற பாசுரங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவிப்போம். நாடு நகரமும்